மன்னார் பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலயத்தின் பிரதான நுழைவாயிலில் கஞ்சி வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் நிகழ்வில் அரசியல்வாதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பஸ் நிலையத்தில் தென்மராட்சி பொது அமைப்புகள் ஏற்பாடு செய்த கஞ்சி வழங்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி வட்டக்கட்சி வர்த்தகர்களின் ஏற்பாட்டில் பொதுச்சந்தைக்கு முன்பாகவும் கஞ்சி வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி ஆலய வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி இன்று பரிமாறப்பட்டது. மட்டக்களப்பு பிள்ளையாரடியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறும் நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் இன்று நடைபெற்ற இருவேறு நிகழ்வுகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் ஒரு சர்வதேச நீதி கூடாக விரும்புகிறோம். நாளை கூட நேற்று வந்து இறங்கியிருக்கிறார் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர். நாளை அவர் முள்ளிவாய்க்கால் வருகிறார். பலர் இந்த முறை முள்ளிவாய்க்காலை நோக்கி வருகிறார்கள். காரணம், 15 ஆண்டுகள் முடிந்தும் சிங்கள பேரினவாதம் தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது, என்ன நீதியை வழங்கி இருக்கிறது, இதற்கான வழிமுறை என்ன என்று ஒவ்வொருவரும் தேடுகிறார்கள். உலகத்தை இந்த சிங்கள அரசு அடிக்கடி ஏமாற்றி இருக்கிறது. அந்த ஏமாற்றங்களில் இருந்து தாங்கள் ஒரு மாற்றம் நோக்கி நகர்கிறோம் என்ற உண்மையை அவர் உணர்கிறார்கள். பார்க்கிறேன், சில அரசியல்வாதிகள் போய் அவங்களோட பெனரையும் அடிச்சு கட்சியில பேரையும் போட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன்டால், முள்ளிவாய்க்கால யுத்தம் நடக்கிற நேரம் வடக்கு கிழக்குல எத்தனை தமிழ் எம்பிமார் இருந்தான்? எத்தனை பேர் இருந்தான் வடக்கு கிழக்குல? 22 எம்பிமார் இருந்தான். இந்த 22 எம்பிமார் எங்க? இப்ப இந்த பெனரை கட்டிட்டு கஞ்சி கொடுக்கறதுக்கு போஸ்ட் கொடுக்குற இந்த அரசியல்வாதிகள்ல உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் அந்த நேரம் எம்பியா இருந்த நேரம் நாட்டை விட்டு ஓடிட்டான்? ஒருவன் நாட்டில் இல்ல. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்தவர்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை கொண்டாடுவதற்கு சகல உரிமையும் இருக்கிறது. அதை போலீசார் இல்ல, ராணுவம் இல்ல, யாரும் தடுக்க முடியாது. ஆனா இதை வச்சு கொண்டு அரசியல்வாதிகள் நீங்க அரசியல் லாபம் தேடாங்க.